தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் குழந்தை பெற்றுக் கொண்ட பெண் 15 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த சம்பவத்தில் ஆர்டிஓ விசாரணை மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குள்ளிக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கைலிநாதன் என்பவரது மனைவி கௌரி மனோகருக்கு கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் 2வது குழந்தை பிறந்துள்ளது. குழந்தை பிறந்து 15 நாட்கள் கழித்து அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் கௌரி மனோகருக்கு வலி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் கௌரி மனோகரி சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளித்த போது அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உறவினர்கள் இறப்பில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டிய நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் பெலிக்ஸ் ராஜா கௌரி மனோகரியின் கணவர் கைலிநாதனிடம் விசாரணை மேற்கொண்டார். மேலும் பிரேத பரிசோதனை முடிவுகளை வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். உத்தரமேரூர் அருகே கடன் தொல்லையால் கூலி தொழிலாளி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ரெட்டமங்கலம் கிராமம் திருவள்ளூர் தெருவை சேர்ந்த ராஜேந்திரன் கூலி தொழிலாளியான இவருக்கு கற்பகம் என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் வறுமையின் காரணமாக ராஜேந்திரன் சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுராந்தகம் பகுதியில் செயல்படும் ஜனா என்னும் தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி சிறுக சிறுக கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் பைனான்ஸ் நிறுவனத்திற்கு பணத்தை முறையாக செலுத்த முடியாமல் சிரமப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தனியார் பைனான்ஸ் கம்பெனியில் வேலை செய்யும் ஊழியர் ஒருவர் ராஜேந்திரன் வீடு பணம் கேட்டு மிரட்டி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜேந்திரன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார்குடியில் ஜவுளி பூங்கா அமையவுள்ள இடத்தை தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மேலநாகை கிராமத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பது தொடர்பாக நேரில் சென்று இடத்தை பார்வையிட்டார். அப்போது மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் திட்டப் பணிகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். மயிலாடுதுறை அருகே தொழில் போட்டி காரணமாக கணவரை அடித்து கொலை செய்த மனைவி உள்ளிட்ட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பேட்டை தெருவை சேர்ந்த மதியழகன் என்பவர் மேடை அலங்காரம் மற்றும் மைக் செட் கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இவரது மனைவி விஜயலட்சுமி பிரிந்து சென்று தனது மகனுடன் வசித்து வந்த நிலையில் மதியழகன் தான் நடத்தி வந்த கடையை மனைவியிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் அவர் புதிதாக அதே பகுதியில் வேறொரு டெக்கரேஷன் மற்றும் மைக் செட் கடையை தொடங்கியுள்ளார். இதனால் விஜயலட்சுமிக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த விஜயலட்சுமி தனது அண்ணன் மகன் சத்திரியன் மற்றும் 18 வயது நிரம்பாத தனது மகன் ஆகியோருடன் சேர்ந்து மதியழகனை கொலை செய்துள்ளார். இந்த கொலை தொடர்பாக மதியழகனின் உறவினர் தாமரை செல்வன் அளித்த புகாரின் பேரில் பொறையார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கின் விசாரணை மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் சத்திரியன், விஜயலட்சுமி ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட அமர்வு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் அபராத தொகையாக தலா ரூபாய் 1000 செலுத்தவும், அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். விஜயலட்சுமியின் மகன் தொடர்பான வழக்கு சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் விஜயலட்சுமியின் மகன் தொடர்பான வழக்கு சிறார் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. 8:30 மணி அளவில் மதியழகன் தனது கடையை சாத்திவிட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது வெள்ளக்கோயில் சுடுகாட்டு பாதையை தாண்டி செல்லும் பொழுது ஏற்கனவே விஜயலட்சுமி கூட்டு சதி மூலம் கொடுத்த இரும்பு பைப்பு ராடால் விமலும் சத்திரனும் சேர்ந்து மதியழகனை தலையில் தாக்கி அந்த இடத்திலே இரத்த வெள்ளத்தில் மதியழகன் இறந்து போனார். அந்த வழக்கானது பொறையார் காவல் நிலையத்தால் கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் குற்றம் புரிந்த விஜயலட்சுமி மற்றும் சத்திரியன் ஆகியோருக்கு தலா 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து அபராதம் கட்ட தவறினால் 3 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இந்த புத்தாண்டு பிறந்து இது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தின் முதல் தீர்ப்பு சரித்திரம் வாய்ந்த தீர்ப்பாகும்.
கும்பகோணம் அருகே பாபநாசம் தொகுதியில் ஊராட்சி மன்ற கட்டிடம், அங்கன்வாடி கட்டிடங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபுராஜபுரம், ராமானுஜபுரம், திருமண்டங்குடி, அளவந்திபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற அலுவலகம், அங்கன்வாடி கட்டிடங்களை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம், கும்பகோணம் கோட்டாட்சியர் ஹிருத்யா விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தஞ்சை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு, துரைமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 2 அங்கன்வாடி மைய கட்டிடங்களை MP செல்வம் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காஞ்சிபுரம் விளக்குடி கோயில் திருப்பதியில் ரூபாய் 13.5 லட்சம் மதிப்பீட்டிலும், திருவீதி பள்ளத்தில் 15 லட்சம் மதிப்பீட்டிலும் 2 அங்கன்வாடி மையங்கள் கட்டிக் கொடுத்தார். இந்நிலையில் நிறைவுற்ற பணிகளை இன்று காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் ஆகியோருடன் இணைந்து MP செல்வம் திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் ஊட்டச்சத்து பொருட்களையும் வழங்கினார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீடு உட்பட திமுக பிரமுகர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் பகுதியில் உள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வீட்டில் 10க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை துப்பாக்கி ஏந்திய போலீசார் உதவியுடன் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அதேபோன்று காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள வேலூர் மாநகர திமுக விவசாய அணி அமைப்பாளர் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். மேலும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவரது காந்தி நகரில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 11 கோடி ரூபாய் சிக்கியது தொடர்பாக சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் சாசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் ஆன போதும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலை மட்டும் இன்னும் மாறவே இல்லை என்று திரைப்பட இயக்குநரும் பாஜகவை சேர்ந்தவருமான கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அம்பேத்கர் மக்கள் இயக்க அலுவலகத்திற்கு வருகை தந்த கங்கை அமரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், எம்ஜிஆர் போன்று விஜயும் தன்னுடைய திரைப்படத்தில் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்துள்ளார். அவரது செயல்பாடுகளை அனைவரும் எதிர்பார்ப்பது போன்று தானும் எதிர்பார்ப்பதாக கருத்து தெரிவித்தார். மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், தவறுகளை தட்டி கேட்கும் நபராக அவர் மட்டுமே உள்ளார் என்றும், அவர் முன்னெடுத்துள்ள போராட்டங்கள் சரியானது என்று ஆதரவு தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகும் நிலையிலும் கூட பட்டியலின மக்களுக்கான முழு உரிமைகள் இன்னும் கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்ததோடு, வேங்கை வயல் சம்பவத்தில் குற்றவாளியை கைது செய்து முடிவுக்கு கொண்டுவர அரசு விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளி யார் என்றும், அவர் எதன் பின்னணியில் எதனை செய்தார் என்றும் தெளிவாக எடுத்து காண்பித்தும் அரசு அதை மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் யாரை காப்பாற்றுவதற்காக அரசு இவ்வாறு செய்கிறது என்று தெரியவில்லை என்று கருத்து கூறினார். சுதந்திரமாகி 75 வருடங்கள் ஆயிடுச்சு. அம்பேத்கரோட சட்டங்கள், கொள்கைகள், தலித் மகளிர் முன்னேற்றங்கள் இதெல்லாம் 25 வருடத்துல நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஏன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்டா தலை குளிச்சுதான் நடக்கலாம். தலை நடக்க முடியுதா உங்களால? மேல வந்து நடக்கலாம். தலை அப்படிங்கிற மாதிரி. ஆனா கீழே தாழ்த்தப்பட்டவனா இருக்கக்கூடியவன் என்னைக்கா தலை நம்பதானா? வைக்கல, நீங்க தலை வைக்கல. ஏன்னா அவனை அப்படியே அடிமையாவே வச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால அதெல்லாம் மாறணும். எல்லாம் முதல்ல சார் பள்ளிக்கூடத்துல ஜாதி கட் எழுதுறாங்கல்ல, அதான் கட் பண்ணுது. பின்னால பிற்காலத்துல வர்ற காலத்துல நம்மள இப்படி ஜாதியில போட்டுக்காங்க, இப்படி போட்டுக்காங்க, தொக்க வேண்டாம், வெதுக்க வேண்டாம். பள்ளிக்கூடத்துல கட் பண்ணுங்க. ஜாதியை கேட்டு எழுதுற மனுஷன் போடுங்க. திமுகவுல வாரிசு அரசியல் வைகோ வந்து ரயில்வே திட்டங்களில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள தென்சங்கம்பாளையம் ஊராட்சியில் 5ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் புதிய திட்டப் பணிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு ஊராட்சியில் பணியாற்றிய துப்புரவு தொழிலாளர்கள், குடிநீர் வழங்கல் பணியாளர்கள் உள்ளிட்டோரை கௌரவப்படுத்தும் வகையில் பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசுகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசு தமிழகத்தில்
தமிழகத்தை புறக்கணிக்கும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக பொள்ளாச்சி ரயில்வே கோட்டம் பாலக்காடு கோட்டத்துடன் இருப்பதால் பொள்ளாச்சிக்கு கிடைக்கப்பெற வேண்டிய ரயில்வே திட்டங்கள் கிடைப்பதில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் பொள்ளாச்சி கோட்டத்தை சேலம், மதுரை அல்லது கோவை கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகிறார் என்றும், ஆனால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, மத்திய அரசு ரயில்வே திட்டங்களில் தமிழக அரசை புறக்கணிக்கும் செயலை கைவிட வேண்டும் என தெரிவித்தார். ஒன்றிய அரசாங்கமானது தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக நமது பொள்ளாச்சி பகுதி பாலக்காடு கோட்டத்துடன் அந்த ரயில்வே ஆனது இருக்கின்ற காரணத்தினால் பொள்ளாச்சிக்கு பகுதிக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள், ரயில்வே துறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கிடைக்க பெறாமல் இருக்கின்றது. இதைத்தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தொடர்ந்து நமது கோவை அல்லது சேலம் அல்லது மதுரை கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகின்றோம். அதன் காரணமாக இன்றைய தினம் கூட அதிகாலையில் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் 7:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயினை 8 மணிக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் மாற்றம் செய்திருக்கின்றார்கள். அதற்கான போராட்டத்தையும் மக்கள் முன்னெடுக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற செயலை தவிர்க்க வேண்டும் என்று மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். பெரிய வீராங்கனைகள் பெறுகின்ற அர்ஜுனா விருது தனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி தருகிறது என்று தமிழகத்தை சேர்ந்த பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 3ஆம் ஆண்டு கால்நடை மருத்துவம் படித்து வரும் மாணவி துளசிமதி முருகேசன் காஞ்சிபுரத்தை சொந்த ஊராக கொண்டவர். இவர் சமீபத்தில் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை புரிந்தார். இதனையடுத்து இவருக்கு மத்திய அரசு விளையாட்டுத் துறையில் உயரிய விருதான அர்ஜுனா விருதை அறிவித்துள்ளது. விருது அறிவிப்பு குறித்த தகவல் வெளியானதும் துளசிமதி முருகேசன் செய்தியாளர்களை சந்தித்தார். பெரிய வீராங்கனைகள் பெறுகின்ற அர்ஜுனா விருது தனக்கு அறிவிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி தருவதாக நெகிழ்ச்சியடைந்தார். துளசிமதி முருகேசன், எங்கள் சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம். நான் இங்கே நாமக்கல் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். நான் ரீசெண்டாக பாரிஸ் நடந்த பாராலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ்லேயே இந்தியாவிலேயே ஸ்போர்ட்ஸில் 2வது உயரிய விருதான அர்ஜுனா அவார்டு வந்து எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், லெஜெண்ட்ஸ்லாம் இந்த அவார்டு வாங்குறத நான் டிவியில் பார்த்துருக்கேன். நான் யோசிச்சிருக்கேன், இந்த அவார்டெலாம் நம்ம வாங்குவோமா, நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த அவார்டு நான் எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து அவார்டு அனௌன்ஸ் பண்ண உடனே பார்க்கல, நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 1 hour கழித்து பார்த்தேன். பார்த்த உடனே அப்பா, அம்மா, அப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கும்னு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து முழுக்க எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்புக்கோ ஒரு அகாடமிக்கோ ப்ராக்டிஸ் பண்ணல. முழுக்க கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய அப்பா வந்து தினக்கூலி, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். சின்ன வயசுலேருந்து பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை வந்து எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு குடிசை வீட்டில் வளர்ந்து அடுத்த வேளை சாப்பாடே கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. அப்படிலாம் இருக்கிறப்ப மழை வந்துடும், வர்தா புயல்லாம் வந்து வீடே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பேட்டு வாங்க காசு இல்லாமல் நான் பூஸ்ட் ஃப்ரீ ராக்கெட்டில் தான் நான் விளையாடவே ஸ்டார்ட் பண்ணேன். அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த ஸ்போர்ட்டை எனக்கு சொல்லி கொடுத்தது என்னோடய அப்பா. 13 years ஆஃப் இஸ் ஹார்ட் ஒர்க். நான் இங்கே நிற்கிறேன். நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் போன்று இனி எந்த சம்பவமும் நடக்காமல் இருப்பதற்கு சமுதாய விழிப்புணர்வு வேண்டும் என்று MP கார்த்திக் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தற்போது நடைபெறும் விசாரணைகளை கடந்து சமுதாய விழிப்புணர்வு வேண்டும், பெண்களை சரிசமமாக பார்க்க வேண்டும், பெண்கள் குறித்து நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நடந்த சம்பவங்களுக்கு கண்டனங்களை தெரிவித்ததோடு போராடுவதற்கும் துண்டு பிரசுரங்கள் அளிப்பதற்கும் எதிர்க்கட்சிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழக விஜய் எந்த நிலையில் இருக்கிறார் என்று தெரியவில்லை, மாநாட்டில் ஆளுநருக்கு எதிராக பேசிவிட்டு ஆளுநரை சந்தித்துள்ளார் என்று தெரிவித்தார். பாமக கட்சியில் ஏற்பட்டுள்ள அரசியல் பிரச்சினை சுமூகமாக தீர்ந்துவிடும் என்றும், அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்ட சம்பவம் ரியாலிட்டி ஷோவாக தான் பார்க்க வேண்டும் என்று விமர்சித்தார். மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஒரே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் மிகவும் துயரம் அளிக்கிறது. அந்த பெண்ணுக்கு சரியான மன உறுதி
இருப்பதால் தான் அது வந்து வெளிப்படையாக வந்து ஒரு புகார் கூட கொடுக்க முடியுது. அந்த குடும்பம் படுற வேதனையை நானும் படுகிறேன் என்ற என் வருத்தத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இப்பொழுது வந்து நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு காவல் படையை அமைச்சிருக்கிறாங்க. 3 அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வைத்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அறிக்கை வரட்டும், இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ஒருத்தரை கைது செய்திருக்கிறாங்க. இது வந்து இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தண்டனை தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே யார் வேணாலும் வந்துட்டு போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காமல் அங்கே வந்து ஐடி கார்டு வச்சு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனால் சமுதாய விழிப்புணர்வும் வர வேண்டும். பெண்களை வந்து ஒரு எந்த கோணத்தில் ஆண்கள் பார்க்கிறார்கள் என்பதில் வந்து சில குளறுபாடு இருக்கிறது. அதற்கு குடும்பத்தில் வளர்ப்பிலிருந்தே ஆண்களுக்கு பெண்கள் நமக்கு சமம், அவர்களை வந்து ஒரு அடையும் பொருளாக மட்டும் பார்க்காமல் அவர்களையும் ஒரு சம உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளை வளர்த்தது. அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னா இதை வந்து ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த கேம்பஸில் ஒரு இன்னும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான், அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி. டெஃபினட்டாக அது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆக்சஸ் ஈஸி ஆக்சஸ், யார் வேணாலும் உள்ள கேம்பஸ்க்குள்ளே போயிட்டு வரது முன்னாடி இருந்துட்டு இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், வேதனை அடைகிறேன். அவங்க சுறுசுறுப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒருத்தர் அக்யூஸ்டுன்னு ஒருத்தரை கூட இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எல்லா சம்பவத்தையும் அரசாங்கம் தடுக்க முடியுமா, காவல்துறை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தடுக்கிறது சிரமம். ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவல்ஸ் வந்து பண்ணுற விஷயத்தை வந்து அவங்களால வந்து எப்படி தடுக்க முடியும்? அந்த அளவுக்கு எந்த ஒரு சமுதாயத்தையும் பண்ண முடியாது. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நியூ இயர் ஈவனிக்கு ஒருத்தர் வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் 10 பேரை மோதிட்டார். அதை தடுக்க முடியுமான்னு கேட்டுக்கலாம். அளவுக்கு தான் எல்லாம் பண்ண முடியும். சமுதாயம் விழிப்போடு இருக்க வேண்டும். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பொது இடங்களிலே பாதுகாப்பை இன்னும் வந்து உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் காவல்துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.